கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். கண்மணி புது வண்டி வாங்கினது மட்டும் இல்லாம இங்க தேன்மொழி சமைச்சு கொடுத்த பிரியாணி ரொம்ப ருசியா இருந்ததுன்னு சீக்கிரமாவே பிரியாணி கடையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் கேட்டு கண்மணி வீட்டில் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இங்க அஹ், அன்பு ரொம்ப பதட்டமா இருக்காரு. எப்படியாவது பிஸ்னஸ்ல நம்ம முன்னேறி வரணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா இனியும் பிரச்சனை வந்தா பாட்டி கண்டிப்பா இனி அன்பு பிஸ்னஸை கவனிக்க வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது அங்க வந்த கார்த்தி, அன்பு, ஏன் எப்ப பார்த்தாலும் எதை பத்தியாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது, ஏன் எப்படி நம்ம பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம், ஆனால் இப்போ நம்ம பிஸ்னஸில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு உடனே என்னால் என்ன செய்யன்னு தெரியல கார்த்தி, எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல, ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் இனி பிரச்சனை வராது, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாலும் இங்கே வந்து அன்பு வந்து தன்னுடைய பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறாங்க. அங்கே வந்து அன்போட அம்மா வந்து பேசுகிறாங்க. அன்பு, என்னப்பா, எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, நீ சாப்பிட வரவும் இல்லை, ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிக்கிற, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, எல்லார் முன்னாடியும் பாட்டி என்ன கேள்வி கேட்குறாங்க, இந்த பிஸ்னஸை உன்னால் சரியாக செய்ய முடியலனா அன்பு இனி நீ கம்பெனி பக்கமே வராதன்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸை நான் நல்லபடியாக தானமாக பார்த்துக்கிறேன், அப்புறம் எனக்கு மட்டும் ஏமா இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கண்மணி தான் அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்கிறத நீயும் நம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க அன்போட அம்மா. இல்லைம்மா, அப்படிலாம் நான் யோசிக்கல, இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருந்தா பாட்டி ஏன் இவ்வளோ கோவப்பட போகிறாங்க? இங்கே கண்மணிக்கு இந்த ஆர்டர் கிடைக்கணுன்றதுக்காகவே வேணும்னே கண்மணி அந்த சார்கிட்ட பேசி இந்த ஆர்டரை வாங்கின மாதிரி தான் எனக்கும் தெரியுது. அதனால் கண்மணியை பற்றி பேசவே வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என் மருமக கண்மணி மேலே நம்பிக்கை இருக்குது. கண்மணியால் என்னைக்கும் நமக்கு பிரச்சனை வராது. கண்மணி நம்ம குடும்பத்துக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்வா. என்னைக்கு தான் உங்கள் பாட்டியும் கண்மணியை புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல, நீயும் கண்மணியை புரிஞ்சுக்க போகிறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்காக அம்மா இப்போ கண்மணிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிக்கும்போது, அடுத்த நாள் வந்து இங்கே பாட்டிக்கு ஃபோன் வருது. இங்கே பாட்டி வந்து பேசுனதுக்கு அப்புறமா ரொம்பவே பதட்டமாக அன்பு அப்படின்னு ரொம்ப சத்தமாக கூப்பிடுறாங்க. பாட்டி, என்னாச்சு அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து பார்க்கும்போது, அன்பு, நீ தானே நேற்று சாப்பாடெல்லாம் அனுப்புன, அந்த கம்பெனியில் இருந்த ஓனர் தான் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, நீ வந்து சரியாக உன்னுடைய வேலையை கவனமாக பார்க்குறதே இல்லை. நேற்று நீங்கள் அனுப்பின சாப்பாடெல்லாம் சரியில்லை. அந்த சாப்பாடை சாப்பிட்டவங்க, இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் அந்த சாப்பாடை தான் சாப்பிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்னு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. என்ன அன்பு, என்ன நடக்குது? ஏற்கனவே நமக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுக்குற எல்லாருக்கும் நம்ம வந்து பிரியாணியெல்லாம் கொடுக்கணும், அவங்க நம்மளை பாராட்டி பேசணும்னு நினச்சி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னோம். நேற்று நீ அனுப்பின சாப்பாடெல்லாம் சரியில்லைன்னு அவங்க பேசும்போது எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? உனக்காக நான் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு என்னால் இனியும் பொறுமையாக இருக்க முடியாது. நீ இனி பிஸ்னஸ் பார்க்கவும் வேண்டாம். உன்னால் நம்ம கம்பெனிக்கு நிறைய பிரச்சனை தான் வருது. அவங்க இனி எந்த சாப்பாடு ஆர்டரையும் நீங்கள் வந்து தர வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்காக எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்கிறாங்க. என்ன அன்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி, சாப்பாடெல்லாம் சரியாக தான் இருந்தது, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்தது, வேணும்னா கார்த்திகிட்ட கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே கார்த்தி வந்து, பாட்டி, நானும் அன்பும் அங்கே சாப்பாடெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் அனுப்பினோம். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, எப்படி உங்களை நம்ப முடியும்? சரியாக வேலையை செய்யாமல் என்னையே ஏமாற்ற பார்க்குறீங்களா? இன்னைக்கு அந்த கம்பெனியோட ஓனர் என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா அப்படின்னு இங்கே தெளிவாக பாட்டி எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. அன்புக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு பிரச்சனை மறுபடியும் வரக்கூடாதுன்றதுக்காக தானே அந்த கம்பெனிக்கு சாப்பாடை அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு பார்த்தேன், எல்லா சாப்பாடும் சரியாக இருக்கான்னு வேற நான் கவனமாக ஒவ்வொன்றையும் பார்த்தேனே. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை மறுபடியும் வந்திருக்குன்னா பாட்டி என்னை சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது, அன்பு, நம்ம எவ்வளோ தான் கவனமாக வேலை பார்த்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி நம்ம பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு அன்பு.
உடனே பாட்டி எல்லார் முன்னாடியும் இங்கே வந்து அன்பு கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அன்பு சொல்கிறாங்க, பாட்டி இப்போ தான் எனக்கு சந்தேகம் வருது. யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி ஏமாத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா இப்படி ஒரு பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. நான் சரியாக கவனமாக தான் என்னுடைய வேலையெல்லாம் பார்த்தேன். ஆனால் மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக யாரோ திட்டம் போட்டு நம்ம பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறாங்க பாட்டி. நீங்கள் என் மேலே சந்தேகப்படாதீங்க. நான் பிஸ்னஸை ரொம்ப பொறுப்பாக பார்க்குறேன்னு சொல்லும்போது, போதும் அன்பு, இனி கம்பெனி பக்கமே நீ வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என் பேச்சை கேட்காம பிஸ்னஸ் தான் முக்கியம்னு மறுபடியும் நீ வந்து நம்ம கம்பெனிக்கு வந்த, அவ்வளவுதான். இனிமேல் நீ பேசவும் வேண்டாம், அதை நான் கேட்கவும் வேண்டாம். போதும், என் பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அது எப்படி இத்தனை நாள் யாராலையும் எந்த பிரச்சனையும் வரல, இப்போ என்ன புதுசு புதுசாக நம்ம கம்பெனிக்கு இவ்வளோ பிரச்சனை வருது? நீயும் இதெல்லாம் யாரோ திட்டம் போட்டு செய்கிறாங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்க. கம்பெனியில் எல்லார்கிட்டேயும் நான் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ல. அதுக்கப்புறமும் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அன்பு. பொறுப்பு இல்லாமல் வேலையை சரியாக செய்யாமல் இங்கே கவனமே இல்லாமல் இருந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமாளிக்கணும்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு அன்பு தான் வந்து பொறுப்பே இல்லாமல் சரியாக வேலையை செய்யலைன்னு பாட்டி எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய கம்பெனியிலேருந்து நமக்கு இந்த சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. உன்னை நம்பி இந்த வேலையை பொறுப்பாக செய்வேன்னு கொடுத்ததுக்கு இப்படி என்னை தலகுனியை வச்சுட்டல அன்பு. இனி நீ என்கிட்ட பேசவே கூடாது, கம்பெனி பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அன்பு பாட்டிக்கிட்டையும் தன்னுடைய அப்பா கிட்டையும் பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால அன்பு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இனி ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனுக்கு யாரும் சாப்பாடு ஆர்டர் கொடுக்க போகிறதே இல்லை அப்படின்னு அங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் எல்லாருக்கும் தெரிய வந்ததால் ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனுக்கு இனி எந்த ஆர்டரும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம கம்பெனிக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது? இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே அன்பை நம்பி இந்த பெரிய ஆர்டரை கொடுத்தது என்னுடைய தப்பு தான். இப்போ எல்லாருக்கும் நம்ம க்ளவுட் கிச்சனை பற்றி தெரிய வந்துருச்சு. நம்ம பொறுப்பாக தான் நம்ம வேலையை பார்க்குறோம். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததால் எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க. இனி உங்களை நம்பி ஆர்டர் தர முடியாது, சாப்பாடு ஆர்டரை நாங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துக்குறோன்னு பேசுகிறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு பாட்டி தன்னுடைய பையன்கிட்ட ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது அன்போட அப்பா சொல்கிறாங்க, அம்மா இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொறுமையாக இருங்கம்மா, எல்லாம் சரியாயிருன்னு சொல்லும்போது எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இத்தனை வருஷமாக அந்த க்ளவுட் கிச்சனை எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லபடியாக நடத்திட்டு வந்திருப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் பொறுப்பே இல்லாமல் செய்கிற இந்த வேலையால் நான் தான் எல்லாரும் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அன்பு சொன்னதை கவனிச்சிங்களா? யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு வேலை செய்கிறாங்கன்னு நான் பொறுப்பாக தான் என் வேலையை பார்த்துக்கிட்டேன். ஆனால் எப்படி இந்த சாப்பாடெல்லாம் இப்படி சாப்பாடில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அன்பு சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? இத்தனை வருஷமாக நம்ம பிஸ்னஸை பொறுப்பாக பார்த்துக்கிறோம். அன்பு ஒன்றும் இப்போ பிஸ்னஸ் செய்கிறதுக்காக வரலையே. 2-3 வருஷமாக நம்ம கம்பெனியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டது அன்பு தானே. அப்படி இருக்கும்போது அன்போட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானம்மா இந்த வேலையை அன்புக்கிட்ட கொடுத்தோம். பிஸ்னஸை இத்தனை வருஷமாக பொறுப்பாக பார்த்துக்கிட்ட அன்பு இப்போ மட்டும் எப்படிமா பிரச்சனை செய்வான், எப்படி கவனமே இல்லாமல் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லும்போது அந்த கண்மணி புதுசாக பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காளாம். இப்போ ஏற்கனவே நமக்கு தர வேண்டிய பெரிய ஆர்டர் கண்மணிக்கு கிடச்சிருக்கு. இப்படி நமக்கு பிரச்சனை செஞ்சால் எல்லாரும் மறுபடியும் கண்மணிக்கு பெரிய ஆர்டர் கொடுப்பாங்கல்ல. பிரியாணி ஆர்டர்லாம் கிடச்சா அதுக்கப்புறம் கண்மணிக்கு நல்ல வருமானம் வரும்ல, புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமையா இருப்பேன்? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன். கண்மணி என்ன செய்கிறா, இப்போ என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா, அவள் என்ன திட்டம் போடுறான்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கண்மணியால் தான் பிரச்சனை வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது, இந்த கண்மணி தான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அது மட்டும் இல்லை, அன்பு சரியாக தன்னுடைய வேலையை கவனமே இல்லாமல் பொறுப்பாக வேலையை செய்யாததுக்கு காரணமும் கண்மணி தான். கண்மணி இந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் கண்மணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இப்போ கண்மணி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் இங்கே கண்மணியை நினச்சிக்கிட்டு கண்மணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணுன்ற ஒரு எண்ணத்தில் பிஸ்னஸில் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் கவனமே இல்லாமல் இருக்கிற அன்பு. அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை நம்ம பிஸ்னஸில் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இனி நம்ம பிஸ்னஸை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லும்போது, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு இங்கே வந்து அன்போட அப்பா பேசிட்டு போகிறாரு. அந்த சமயம் அங்கே வந்த வெண்ணிலா, என்னாச்சு, ஏன் பாட்டி இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது, ஏன் இங்கே நடக்கிற எதுவும் உனக்கு தெரியாதா என்ன? பார்த்தல ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்ததால் அங்கே நமக்குன்னு பெரிய ஆர்டர் கொடுக்குற எல்லாரும்
தேவையில்லாமல் பேசிட்டு போயிட்டாங்க. இனி அவங்க நமக்கு பெரிய ஆர்டர் கொடுப்பாங்களா இல்லையான்னு நானே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அன்பு பொறுப்பே இல்லாமல் சரியாக சாப்பாடெல்லாம் வந்து அனுப்புகிறோமே, இந்த சாப்பாடெல்லாம் சரியாக தான் இருக்கான்னு கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கான். அதனால் வெளியில் தலை காட்டவே முடியல. எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. இனி எப்படி நமக்கு சாப்பாடு ஆர்டர் கிடைக்கும்? அன்புவால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, பாட்டி கண்மணி புதுசாக இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்காக இங்கே பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது, வெண்ணிலா இதெல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும். ஆனால் என்ன செய்ய, கண்மணிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் இருக்காங்க. ஏன் நம்ம வீட்டில் கூட எல்லாரும் கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு தெரியும். நம்ம பிஸ்னஸில் நமக்காக சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி இப்போ என்ன உங்களுக்கு? கண்மணிக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும். இந்த பிரியாணி கடையை கண்மணி நல்லபடியாக நடத்தக்கூடாது, அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன வெண்ணிலா என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது, பாட்டி நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. சீக்கிரமாகவே எல்லாரும் இப்போ கண்மணி செஞ்சு கொடுக்குற பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குன்னு பாராட்டி பேசுகிறாங்கல்ல, நான் செய்ய போகிற பிரச்சனையால் இனி யாருமே கண்மணியோட பிரியாணி கடைக்கு வரப்போகிறதில்ல. கண்மணி இங்கே பிரியாணி கடை வச்சு நடத்தவே கூடாதுன்னு எல்லாரும் பிரச்சனை செய்கிற மாதிரி நானும் ஒரு வேலையை செய்ய தான் போகிறேன். பொறுமையாக இருங்க பாட்டி, கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அன்பு ரொம்ப பாவம், எதுக்கு அன்பு மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க? அன்பு மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வர நான் விட்டுருப்பேனா என்ன? எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது. ஏன் எனக்காக புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து கொடுத்தா நானும் அன்பும் அந்த க்ளவுட் கிச்சனை இன்னும் நல்லபடியாக பார்த்துப்போன்னு எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அன்பு கொஞ்சம் கூட இந்த குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிற கண்மணி தான் முக்கியம் தானே நினைக்கிறாரு. அதனால தான் இப்படி பிரச்சனை வருது. நீங்கள் எனக்காக அன்புக்கிட்ட பேசி பாருங்கள். சீக்கிரமாகவே அன்பு இங்கே வந்து கண்மணியை வந்து டிவோர்ஸ் பண்ணிடணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் தெரியுமா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க. நீ சொன்னதெல்லாம் நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் முதல்ல அந்த கண்மணி பிரியாணி கடை நடத்தவே கூடாது. இப்போவே எல்லாரும் கண்மணியை பாராட்டி பேசுகிறாங்க. பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் வேற கிடைக்குது. நமக்கு வர வேண்டிய சாப்பாடு ஆர்டர் என்னைக்கு இந்த கண்மணிக்கு கிடைச்சதோ அன்னைக்கே நான் நினச்சிட்டேன் இனி நமக்கு பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வரும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. எனக்கு இப்போ அன்பு மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. யாரையும் இந்த பிஸ்னஸில் என்னால் நம்ப முடியாது வெண்ணிலா, உன்னை மட்டும்தான் நான் நம்புகிறேன். உன்னால் முடிஞ்ச பிரச்சனையை செஞ்சு எப்படியாவது நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி அப்படிலாம் நான் உதவி செஞ்சா கண்டிப்பாக அன்பு மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பார்ல, என்னை கல்யாணம் பண்ணிப்பார்ல, அன்பு என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல எனக்கு செய்ய வேண்டிய உதவியை செஞ்சேன்னா அன்புக்கிட்ட உன்னை பற்றி நான் பேசுவேன். சீக்கிரமாகவே கண்மணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். உனக்கும் அன்புக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புன உடனே கண்மணியை பார்க்கணும். கண்மணி பிரியாணி கடை நடத்துகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவங்க கடையில் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு வரணும். பாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அன்பு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன வேணும்? நான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா கண்டிப்பாக இங்கே கண்மணி பிரியாணி கடை நடத்தவே கூடாது. பாட்டி சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சா அப்புறம் கண்மணி வந்து நல்லா சம்பாதிச்சு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அப்படி நடக்க விடவே கூடாது அப்படின்னு வெண்ணிலா என்ன செய்யன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே எப்பயும் போல் கண்மணி வந்து சாப்பாடெல்லாம் அனுப்பிட்டு அந்த சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கண்மணி நீங்கள் பிரியாணி கடை ஆரம்பிக்கிறதா சொன்னீங்க, இப்போ பிரியாணி கடை எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் நினச்சதை விட நிறைய பேர் வந்து கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க சார், ரொம்ப பாராட்டி பேசிட்டு போகிறாங்க. இப்போ தான் இந்த கடையை ஆரம்பித்தேன், ஆனால் நிறைய கஸ்டமர் தேடி வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க சார். பாராட்டி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல கண்மணி, உங்கள் திறமையால் நீங்கள் நல்லபடியாக முன்னேறி வரணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் அவங்க கம்பெனிக்கு புதுசாக யாருக்காவது சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் உங்களை தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் பிரியாணி ரொம்ப நல்லா செய்கிறீங்களே, நாளைக்கு எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் பிரியாணி எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? இல்லை சார், இத்தனை நாள் வந்து இடியாப்பம் தானே சார் கொடுத்துட்ருந்தேன், அதனால தான் கேட்குறேன், உங்களுக்கு பிரியாணி வேணுமா சார் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, எப்பயும் போல் இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் இடியாப்பம் கொண்டு வந்துருங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் என்னை பார்க்க வராங்க, அவங்களுக்கு நீங்கள் பிரியாணி கொண்டு வாங்க. அவங்க மட்டும் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கம்பெனிக்காக நிறைய ஆர்டரை சாப்பாடு ஆர்டரை உங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது, சார் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே பிரியாணி எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கண்மணி,
நான் சொன்ன மாதிரியே சரியான நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் வந்துடணும். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சார் வந்து பிரியாணி வேற கொண்டு வர சொல்லியிருக்காரு. தேன்மொழி, எப்பயும் சமைக்கிறத விட நாளைக்கு நம்ம நிறைய பிரியாணி சமைக்கணும். ஏன்னா சாரோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வராங்களாம். அவங்களுக்கு நம்ம சமைக்கிற பிரியாணி எல்லாம் வந்து கொண்டு போய் கொடுக்கணுமா. அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இதை விட பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குமா. சாரோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் சாப்பாடு ஆர்டரை வேற யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தப்ப தான் என்னை பற்றி பேசியிருக்காரு. பாத்தியா, நீ வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்த. இப்போ அந்த பிரியாணி செஞ்சு கொடுத்ததால கடை ஆரம்பித்தோம். இப்போ புதுசாக ஆர்டர்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது, கண்மணி, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? இல்லை, உண்மையாகவே நான் செய்கிற பிரியாணி ருசியாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. சந்தேகமே வேண்டாம், ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு தேன்மொழியை பாராட்டி பேசுகிறாங்க. இப்படி கண்மணியும் அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழியும் ஒத்துமையாக இந்த பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு நினச்சி கண்மணியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே கண்மணி அங்கே அந்த சார் சொன்ன மாதிரியே அவங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் பிரியாணி சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்த எல்லாருமே சாப்பிட்டுட்டு பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு கண்மணியை பாராட்டி பேசுகிறாங்க. நாங்கள் யோசித்து சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவாக சொல்வோம். சொல்லப்போனால் எங்கள் கம்பெனிக்கு சாப்பாடு ஆர்டரை யார்கிட்ட கொடுக்கலான்னு யோசித்தோம். ஆனால் இப்போ இந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா, நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா, கண்மணி, உங்களுக்கு தான் இந்த ஆர்டரை கொடுக்கணுன்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். இருந்தாலும் கம்பெனியில் பேசிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்ல, இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாத்தியா தேன்மொழி, நீ செஞ்சு கொடுத்த இந்த பிரியாணி சாப்பாடால் எல்லாரும் உன்னை எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை கண்மணி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற. உன்னால தான் எல்லாரும் என்னையும் பாராட்டுறாங்க. நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா. எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது கண்மணி அப்படின்னு தேன்மொழி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. கண்மணி வீட்டில் இருக்க வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் வருது. கண்மணிக்காக அவங்க சமைச்சு கொண்டு போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பெரிய ஆர்டரை வந்து கண்மணிக்கு தான் தரணும்னு எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. கண்மணி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி அவங்க அம்மா, சித்தி, சித்தப்பான்னு எல்லார்கிட்டேயும் இங்கே வந்து பிரியாணியெல்லாம் சமைச்சு கொண்டு போனோம்ல, அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குன்னு பாராட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க கம்பெனிக்கு வந்து சாப்பாடு ஆர்டரை நாம தான் செய்யணும், எடுத்து செய்யணும்னு இப்போ ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு, பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்குதுல்ல அப்படின்னு கண்மணியோட சித்தி சொல்கிறாங்க. அந்த சமயம் இங்கே கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, எப்படியாவது கண்மணி தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு கண்மணி இவ்வளோ கஷ்டப்படுறத நினைக்கும் போது, என் பொண்ணு கண்மணி கண்டிப்பாக பெரியாளாக வருவா, நல்லா சம்பாதிப்பா, பெரிய க்ளவுட் கிச்சன் ஆரம்பிப்பா அப்படின்ற நம்பிக்கை வந்துடுச்சுன்னு சொல்லும்போது, கண்மணியை புரிஞ்சிக்காம என்னென்னவோ பேசி அங்கேருந்து அனுப்புனாங்க. ஆனால் இப்போ அவங்க நிலைமை என்ன தெரியுமா? யாருமே அங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுக்க போகிறதே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும், இருந்தாலும் கண்மணிக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் யோசிச்சேன்னு சொல்லும்போது, இல்லை சித்தி, நீங்கள் அவங்கள பற்றி பேசவே வேண்டாம். அங்கே என்ன நடக்குதுன்னு தான் நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் எனக்கு வந்து அன்பு பற்றி நல்லா தெரியும். பிஸ்னஸை ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பாரு. யாரோ வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்க. அந்த உண்மையை அன்பு கண்டுபிடிச்சா அவங்க பிஸ்னஸ் இன்னும் நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, இல்லை கண்மணி, நீ தான் யாரையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, வேண்டாம் சித்தி, யாரை பற்றியும் பேச வேண்டாம், நம்ம பிஸ்னஸை மட்டும் கவனிப்போம் அப்படின்னு இங்கே சொன்னாலும் இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க. யாரோ திட்டம் போட்டு அன்பு செய்கிற பிஸ்னஸை இப்படி வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்றதுக்காகவும் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவும் யாரோ வேணும்னே இப்படிலாம் செய்கிறாங்க. பாவம் அன்பு ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ அந்த வீட்டில் நான் இருந்திருந்தா உண்மையே கண்டுபிடிச்சிருப்பேன், அன்புக்கு உதவி செஞ்சுருப்பேன். ஆனால் இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்? நான் தான் அன்பு வீட்டில் இல்லையே, எனக்கு கிடைச்ச பெரிய ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக கண்மணி தன்னுடைய வேலையெல்லாம் செய்கிறாங்க. இங்கே அதே மாதிரி பிரியாணி கடையில் கண்மணி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இன்னைக்கு கண்மணியோட பிரியாணி கடையில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே வெண்ணிலா கண்மணியை பார்க்கறதுக்காக வராங்க. எப்பயுமே செய்கிற வேலையை செஞ்சால் போதும், இனி யாருமே கண்மணி கடைக்கு வரவும் மாட்டாங்க, பிரியாணி வாங்கவும் மாட்டாங்க. கண்மணி நினைக்கிற மாதிரி பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கவும் முடியாது. பாட்டி சொன்ன மாதிரியே இங்கே கண்மணி மட்டும் இனி எந்த பிஸ்னஸையும் செய்யாமல் இப்படி எங்களுடைய வேலையில் தலையிடாமல் இருந்தால் அப்புறம் பாட்டி கண்டிப்பாக வந்து அன்பு மனசை மாற்றிடுவாங்க. அன்புக்கிட்ட பேசி அன்பு வந்து மனசு மாறிடுவார், என்னை கல்யாணம் பண்ணிப்பார். இப்படிலாம் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே கண்மணியை பார்க்குறதுக்காக வராங்க வெண்ணிலா.
கண்மணியோட சித்தி வந்து, "கண்மணி, வெண்ணிலா வராங்கன்னு" சொல்லும்போது, "சித்தி, வெண்ணிலா எதுக்காக வராங்கன்னு தெரியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம வந்து கவனமா நம்ம வேலைய பார்க்கணும் சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வந்த வெண்ணிலா, "என்ன கண்மணி, என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே பேசாம இருக்கீங்க. உங்க வேலைய மட்டும் கவனமா பார்க்குறீங்க. என்ன, நாம எல்லாரும் ஒரே வீட்ல தானே இருந்தோம். அப்புறம் என்ன பார்த்ததுக்கு அப்புறமா கண்மணி நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு" வெண்ணிலா கேள்வி கேட்குறாங்க. உடனே கண்மணியும், "என்ன வெண்ணிலா, எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? எந்த ஒரு காரணமும் இல்லாம நீங்க என்ன தேடி வரமாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சீக்கிரமாவே எதுக்கு வந்தீங்கன்றத சொல்லிட்டு கிளம்புறீங்களா? ஏன்னா, இப்போ புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன். இப்ப இங்க வந்து பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இங்க நெறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட பேச எனக்கு நேரமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கெல்லாம் தெரியுது. உங்க கடைக்கு எவ்வளோ கஸ்டமர் வராங்க. அ இங்க நீங்க செஞ்சு குடுக்குற பிரியாணிய எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. அதான் நானும் சாப்பிட்டு போலாமேன்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் நம்புற மாரியே இல்லையே!" அப்படின்னு கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. வெண்ணிலா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. ஏதோ பிரச்சனை செய்யணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா ரொம்ப பொறுமையா பேசுறாங்களே! வெண்ணிலாவ கண்டிப்பா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேன்மொழி அவங்களுக்கு பிரியாணியெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்றாங்க. பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து வெண்ணிலா. அந்த சமயம், "பரவால்ல, நல்லா ருசியா இருக்கே! கண்மணி, நீங்க தான் பிரியாணி சமைச்சு குடுக்குறீங்களான்னு?" கேட்கும்போது, "இல்ல, என் ஃப்ரெண்டு தேன்மொழி தான் ரொம்ப ருசியா பிரியாணியெல்லாம் சமைச்சு குடுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் எப்பயும் போல இங்க வந்து அ அன்பு வந்து அன்புக்கு பிரச்சனை வரணும். அன்பு வந்து பிசினஸ் சரியா செய்யலன்னு எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கணும் அப்படின்னு, நான் என்ன வேலை செஞ்சேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி, தேன்மொழி எல்லாரும் அவங்க வேலைய பார்க்கும்போது, அங்க பிரியாணில வந்து ஏதாவது நம்ம பிரச்சனை செய்யணும். வந்தவங்க இந்த பிரியாணி வந்து இனி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கண்மணி கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அதே மாதிரி அவங்க யோசிச்ச மாதிரி என்ன செய்யணும்னு நெனச்சாங்களோ, அதே மாதிரி தேவையில்லாத வேலைய மறுபடியும் வெண்ணிலா செய்றாங்க. அந்த சமயம் தேன்மொழி இதெல்லாம் பார்த்துடுறாங்க. உடனே கண்மணி கிட்ட சொல்றாங்க, "கண்மணி, நீ சொன்ன மாதிரியே வெண்ணிலா என்ன வேலை தெரியுமா செஞ்சிருக்காங்க? கஷ்டப்பட்டு நம்ம பிரியாணிய சமைச்சு வச்சிருக்கோம். அவங்க பாரு என்ன செய்றாங்கன்னு பாரு. நீயே பாரு கண்மணி" அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது. இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா, "என்ன வேலை செஞ்சிருக்கன்னு?" கேட்கும்போது, "எனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு பேசுறாங்க. "போதும் வெண்ணிலா, நீ எதுக்காக வந்தேன்னு நான் யோசிச்சேன். இப்ப தானே தெரியுது. நீ வந்து என்னுடைய பிசினஸ ஒண்ணும் இல்லாம செய்யணும்னு நெனச்சிருக்க. அப்படிதானே?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லையே, எனக்கு வேற வேலையே இல்லையா? புதுசா நீ பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கன்னு கேள்விப்பட்டு, உன்ன பாராட்டிட்டு போலாம். இங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். நீ என்ன இப்படிலாம் வந்து பேசுற? உனக்கு தான் சரியா பிரியாணி செய்ய தெரியல. வர கஸ்டமர் எல்லாரையும் நீ ஏமாத்திட்டு இருக்க. இங்க நீ பிரியாணி கடை நடத்தவே கூடாது." அப்படின்னு அங்க வந்த எல்லார் முன்னாடியும் வெண்ணிலா வந்து பிரச்சனை செய்றாங்க. உடனே வந்த எல்லாரும், "என்ன நடக்குது? கண்மணி கடைக்கு தான் நம்ம தினமும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரியாணி எல்லாம் சாப்பிடுறோம். ருசியா தானே இருக்கு. ஆனா எதுக்கு வெண்ணிலா பிரச்சனை செய்றாங்கன்னு?" சொல்லும்போது, உடனே கண்மணி சொல்றாங்க, "வெண்ணிலா, இவ்வளோ நேரம் நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருந்தேன்னா, இங்க சிசிடிவி இருக்கு. இத பார்க்க மறந்துட்டியான்னு?" கேட்குறாங்க. வெண்ணிலா திரு திருன்னு முழிக்கிறாங்க. வெண்ணிலா அங்க வந்தது, கண்மணிக்கிட்ட பேசினது, கண்மணிக்கு தெரியாம அங்க பிரியாணில வந்து தேவையில்லாத வேலை செய்யணும் அப்படின்னு எல்லார்கிட்டயும் அ வந்து எல்லார் முன்னாடியும் பிரச்சனை செய்யணும். எல்லாரும் இனி இந்த கடைக்கு வரவே கூடாதுன்னு அவங்க எல்லாரும் நினைக்கணும்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பிரச்சனை செய்றதுக்காக திட்டம் போட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க வெண்ணிலா வசமா மாட்டிக்கிறாங்க. கண்மணி இவ்வளோ பெரிய புத்திசாலியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. எங்க இங்க வந்து எங்க கம்பெனியில கூட நான் செஞ்ச வேலைய யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா, இந்த பிரியாணி கடையில வந்து பிரச்சனை செய்யணும்னு நெனச்சு வந்தேன். ஆனா, கண்மணி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே! நான் தான் இப்படிலாம் செஞ்சேன்னு கண்மணி வேற கண்டுபிடிச்சிட்டா. என்ன செய்ய? உடனே கிளம்பிற வேண்டியதான் அப்படின்னு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்பும்போது, அங்க வந்த கண்மணி வெண்ணிலாவ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்க? நீயா வருவ, பேசுற மாரி பேசி பிரச்சனை செய்யணும்னு நெனைப்ப. நான் பார்த்துட்டு பொறுமையா அமைதியா இருக்கணுமா? நான் இங்க பிரியாணி கடை வச்சதே உனக்கு பிடிக்கல. இதுல நான் நல்ல பிசினஸ் செய்யணும்னு என்ன பாராட்டுற மாரி பேசிட்டு, இப்படி ஒரு வேலை செய்றியே அசிங்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. "இல்ல கண்மணி, என்ன மன்னிச்சிரு கண்மணி. கண்மணி, நான் இப்பவே கிளம்பிடுறேன். நான் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு கண்மணி" அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் கண்மணி இங்க வெண்ணிலாவ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. இப்பதான் எனக்கு புரியுது. என் கடைக்கு தேடி வந்து பிரச்சனை செஞ்ச நீ, அன்பு பிசினஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக, அன்புக்கு எப்படியாவது பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தானே, நீ வந்து அப்ப அன்பு கம்பெனிலயும் அவங்களுக்கு பிரச்சனை வர காரணமே நீ தான்.
இப்படி தான் அவங்க பிரியாணி ஆர்டர் எடுத்து செஞ்சப்ப நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன்னு இப்போ உன்னை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே திருன்னு முழிக்கிறாங்க வெண்ணிலா. கண்மணி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் வேணும்னே அப்படி செய்யலை. அன்பு மனசை மாற்றணும், அதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லும்போது, அன்பு என்னுடைய வீட்டுக்காரர். அன்புவை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக அன்பு வீட்டுக்கு நான் மருமகளாக வருவேன். நீ இப்படி பிரச்சனை செஞ்சதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த உண்மையை சொல்கிறாங்க. சார், என்கிட்ட ஆதாரம் இருக்குது சார். இந்த வெண்ணிலா என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் சார். என்னுடைய பிரியாணி கடையில் மட்டும் பிரச்சனை செய்யலை சார். இங்கே அன்பு கம்பெனிலையும் இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சு அன்புவை தலகுனிய வச்சது இந்த வெண்ணிலா தான் சார் அப்படின்னு வசமாக போலீஸ்கிட்ட இங்கே வெண்ணிலாவை மாட்டி விட்டுறாங்க கண்மணி. கண்மணி இப்படி உண்மையை கண்டுபிடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது அன்பு என்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சி தான் இப்படிலாம் செய்யலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட உண்மையை வேற சொல்லிட்டாங்களே, என்ன செய்யன்னு தெரியலன்னு இங்கே கண்மணி முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க வெண்ணிலா. வேற வழி இல்லாமல் கண்மணிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் கண்மணி வெண்ணிலா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால அங்கே வந்த போலீஸ் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இந்த உண்மை அன்புக்கு தெரியுது. அன்பு ரொம்ப கோபமாக, என்னது வெண்ணிலா தான் நம்ம கம்பெனியில் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்களா? அப்போ பாட்டி என்னை கேள்வி கேட்டதுக்கெலாம் காரணம் வெண்ணிலா தானா? பிஸ்னஸை நான் சரியாக கவனமாக செய்யலைன்னு பாட்டி என்னை கேள்வி கேட்டாங்க. ஆனால் வெண்ணிலா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காளா? இந்த உண்மையை கண்டுபிடிச்சது கண்மணியா அப்படின்னு ஒரு பக்கம் கண்மணியை நினச்சி சந்தோஷப்பட்டாலும் வெண்ணிலா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெண்ணிலா இனி நம்ம கம்பெனிக்கு வரக்கூடாது, இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா செஞ்ச பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா மேலே அன்பு ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதே மாதிரி கண்மணியால் தான் இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. கண்மணி செஞ்ச உதவிக்காக கண்மணிக்கிட்ட நான் நன்றி சொல்லணும். கண்மணிக்கிட்ட பேசி புரிய வச்சு மன்னிப்பு கேட்டு எப்படியாவது கண்மணியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு கண்மணி செஞ்ச உதவியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அன்பு.